அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டெட் தேர்வோட பேப்பர் 1 அது கூட இப்போ நம்ம ஆன்சர் கீயோட வந்திருக்கேன். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க இப்போ தான். நான் இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிடுமா? 150 வினாக்களையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. கூற்று 1, மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமான தொடர்பு கொண்டவை. கூற்று 2, மன எழுச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடன் தொடர்பு கொண்டவை அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நியூரானின் பகுதி அல்லாதது எது? டென்ட்ரைட், முனைய குமிழ்கள், ஆக்சான், இது மூணுமே நியூரானின் பகுதிகள் தான். புகுவாய் அப்படிங்கிறது தான் கிடையாது. ஆப்ஷன் சி. நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அட்ரீனலின். எரிக்சன் மன சமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலை 4ஆம் நிலைங்க. ஆப்ஷன் சி. பின் வருவனவற்றுள் கற்றலின் இலக்காக அமையாதது? ஆப்ஷன் டி, உடல் ரீதியான முதிர்வை பெறுதல். 6 பாருங்க, எல்ஏடி என்பதன் விரிவாக்கம் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். ஆப்ஷன் பி. உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது? பி, இரு தர திசையானது. எரிக்சன் உள சமூக கோட்பாட்டு படிநிலையில் அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தாங்க சரியானது. டிஏபிசி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளில் கூற்று 1 பாருங்க, பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை மேக்ஸ் அமைப்பாகும். பச்சிளம் குழந்தைகளின் முக தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு பாருங்க, கூற்று 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. பட்டியல் கொடுத்திருக்காங்க. சங்கிலி தொடர் கற்றல், கருத்துக்களை கற்றல், வாய்மொழி கற்றல் அண்ட் பிரச்சனை தீர கற்றல். இப்போ அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. இதுக்கு பதில பார்த்துருவோம். ஆப்ஷன் சி. ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4 அண்ட் டிக்கு 1. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸ்கின்னரின் ஆக்கநிலையுறுத்த கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது தானியம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. குழந்தைகள் விளையாடும் பொழுது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோடு தொடர்புடையதுன்னா ஆப்ஷன் டி, விளைவு விதிங்க. யானை குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது? ஆப்ஷன் டி, இயல்பூக்க கற்றல். ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது இவ்வகை கற்றல் ஆகும். ஆப்ஷன் சி, பிரச்சனைகளை தீர்த்தல் கற்றல். ஆக்கநிலையுறுத்த கற்றலுக்கு பீஜியன் பாக்ஸ், புறாப்பெட்டி சோதனை கருவியை பயன்படுத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்கின்னர். தாண்டேக், ஸ்கின்னர், பாவ்லோ, கோலர் அண்ட் அவங்களோட கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2 அண்ட் டிக்கு 3. புதிதாக பிறந்த பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றிற்கு முன் செல்லும் பொருட்களை பின்தொடர்ந்து வாயிடத்திற்கு செல்வது எப்படிப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி, உருப்படுத்தல் அடியொற்றல். ஒரு குழந்தை விளையாடும் பொழுது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்து உருவாக்க படிநிலையை குறிக்கிறதுனா ஆப்ஷன் டி, உருவக நிலை. மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்துகிறார்னா குறியீட்டு நிலை. ஆப்ஷன் சி. பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது என்ன? ஆப்ஷன் சி, அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். அதனால திரும்பவும் புலனியக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, புலனிடான நிலை, கருத்தியல் நிலை, இது எல்லாமே பியாஜோட 4 நிலைகள். அதற்கான வயது வரம்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏக்கு 4, 0ல இருந்து 2 வயது, பிக்கு 1, சிக்கு 3 அண்ட் டிக்கு 2. இதுதான் அதுக்கு சரியானது. பாருங்க, கூற்று ஏ, முன்குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மன எழுச்சி உடலியலின்றி உளவியல் சார்ந்தது. கூற்று. காரணம் பாருங்க, குழந்தைகள் தாங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத பொழுது கோபம் கொள்கிறார்கள். அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை அண்ட் ஆறானது ஏவிற்கு சரியான விளக்கம். பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மன எழுச்சி அமைதி கொண்ட பருவம். கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் மிக பொருத்தமானதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். ஆக்கவியல் ஆசிரியர் சார்ந்து 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆய்வுக்குரிய செயல் திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். இது கூற்று 1. கூற்று 2, மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை பயன்படுத்த வேண்டும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியானது. கூற்று 1 சரி, அதனால கூற்று 2 தவறானது. விரிவுரை முறையெல்லாம் வராது. குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறதுனா ஆப்ஷன் டி, பின்பற்றி கற்றல். பட்டியல் கொடுத்திருக்காங்க. வகையியல் அணுகுமுறை, உளப்பண்பு அணுகுமுறை,
வகையியல் மற்றும் உளப்பண்பு இணைந்த அணுகுமுறை அண்ட் மனிதவியல் அணுகுமுறை. இதை யார் யார் கண்டுபிடிச்சாங்க? ஐசங்கு, கால் ரோஜர்ஸ், ஆல்போர்ட், ஷெல்டன். இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏக்கு வந்து 4, பிக்கு 3, சி 1 அண்ட் டி 2. கீழ்கண்போற்றுள் சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது எது? சூப்பர் ஈகோட கேரக்டர் எது கிடையாதுன்னு ஆப்ஷன் சி பாருங்க. தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொண்டது. அத மாதிரி செல்பிஷா இருக்காது சூப்பர் ஈகோ. ஆப்ஷன் சி தான் சரியானது. கூற்று பாருங்க, உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். காரணம் பாருங்க, நன்றாக ஓடியாடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவார் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. திரும்பவும் பாருங்க, கூற்று ஏ காரணம் ஆறு கொடுத்திருக்காங்க. கூற்று ஏ பாருங்க, செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம் பாருங்க, குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது. இது பாருங்க, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் இரண்டுமே சரி மற்றும் ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான். ஹரிச்சந்திரா நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கியமான ஒழுக்க பண்பு உண்மையை பேசுதல். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, 31 பார்த்துடலாம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சொன்னவர் ஆப்ஷன் பி க சச்சிதானந்தன். 32 பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் விமானம் 34 அடி குறுகளவு கொண்டது. இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. இதுக்கு பதில் பாருங்க, ஆப்ஷன் பி. கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரியானது. 33 பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்துப்போகின்றன. அவற்றை இணை எழுத்துக்கள் என்று கூறுவர். காரணம் பாருங்க, எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்திருக்கும் சொல்றாங்க. கூற்று 1 சரி, ஆனால் காரணம் தவறு. நிர்மித்த என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி உருவாக்கிய. 35 வந்துடலாம். பொறுத்துக்க பாருங்க, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, கட்டுக்கிணறு, பூட்டை கிணறு. பதிலாம் பாருங்க, கமலை நீர் பாய்ச்சும் கிணறு, கடல் அருகே தோண்டிய கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய கிணறு, சரளை நிலத்தில் தோண்டிய கிணறு. இதுக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4 அண்ட் டிக்கு 1 இதுதான் சரியானது. திரும்ப பாருங்க, இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்களம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்புன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துல கம்பராமாயணம், 10 பாட்டு, பெரிய புராணம், கலித்தொகை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் சரியானது. பாருங்க, இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் வந்து கலித்தொகை, இயற்கை பரிணாமம் இயற்கை கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஓகேவா? இதுதான் வந்து சரியானது. ஆப்ஷன் சி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன? 2 மட்டும்தாங்க. புனையா ஓவியம், கடுப்ப புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து நெடுநல் வாடை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. ராஜா நேற்று வந்தான், ராஜா நேற்று வருவித்தான், கவிதா உரை படித்தால், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது என்னென்ன செய்வின வாக்கியம் எது, செயற்பாட்டு வினை எது, பிறவினை எது, தன்வினை எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2 அண்ட் டி 1 அதான் சரியானது. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது வந்து ஆப்ஷன் பி பால் வழு அமைதி. ஏன்னா வந்து பெண்ணை ஆண் மாதிரி அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அச்சு வெள்ளம், அச்சு வெள்ளம் வந்து இனிப்பு, வாழைப்பூ, வாழைப்பூ வந்து துவர்ப்பு, மிளகாய் கார்ப்பு, புளியங்காய் புளிப்பு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று பாருங்க, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைச்சிறந்த நண்பன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னார் இருக்கு. காரணம் பாருங்க, மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான், சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான், பட்டறிவையும் நூலகம் தருகிறது அப்படின்னு இருக்கு. இதுக்கு பாருங்க, கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் சரியானது. விசேஷம் என்பதன் பொருள் சிறப்பு. ஆப்ஷன் டி. இதுல நாம ஒரு சைடு உள்ளது அப்படியே விட்டுட்டோம், ஒரு சைடு பேலன்ஸ் உள்ளதை பார்த்துருமா? சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. நிறையிடமை நீங்காமை வேண்டின் குறையிடமை போற்றி ஒழுகப்படும். கூற்று பாருங்க, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கூற்று 1. கூற்று 2. படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையின் பிற மொழிகள் அறிமுகம் ஆவது இல்லை. பாருங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியான தொடரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம். இதுதான் சரியானது. எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் ஆகிய 3ம் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். கூற்று 1.
கூற்று 2 எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். சோ கூற்று 1 சரி, கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் பி தான் சரியானது. வினை மரபு சொற்களை பொறுத்துக. அம்பு, அம்புன்றது எய்தார், ஏக்கு வந்து 4. சுவர் எழுப்பினார், பிக்கு 3. கூடை முடைந்தார், கூடை வந்து முடைந்தார், அப்ப சிக்கு 2. மாத்திரை விழுங்கினான், அப்ப ஆப்ஷன் ஏ தாங்க சரியானது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விசைமற்றல்ல பிற. கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியாரின் பாடல் வரிகளை எழுதியவர் சமண முனிவர் பலர். நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவற்று கூற்றும் காரணமும் சரியா என கண்டறியன்னு கேட்கிறாங்க. திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூலாகும். காரணம், எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துகள் இதில் உள்ளன. அப்ப கூற்றும் சரி. காரணம், அது காரணம் பாருங்களேன், எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துகள் இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அர்ஜென்ட்டா படிச்சுட்டு போயிடக்கூடாது, ஓகேவா? அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது, வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது, முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது. இதுக்கு பாத்தீங்கன்னா பதில் ஆப்ஷன் ஏ தாங்க சரியானது. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1 அண்ட் டிக்கு 2. அப்படி இங்க வந்துடலாம். யானை, சிங்கம், புலி, குரங்கு அதோட குட்டிகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாங்க சரியானது. யானை வந்து கன்று, யானை கன்று. சிங்கம் வந்து குருளை, புலி பரல், குரங்கு குட்டி. இதுதான் ஆப்ஷன் சரியானது, ஏ. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. இப்பாடல் வரியில் சேகரமாய் என்பதன் பொருள் வந்து கூட்டமாய். ஆப்ஷன் சி. மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து ஆப்ஷன் பி ஒரு மொழி. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர். கூற்று 1. கூற்று 2 அடுக்கு தொடர் ஒரே எழுத்து ஒரு மொழியாக மட்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறானது. அடுத்து பாருங்க, பெயர் சொல், உரிச்சொல், இணைச்சொல், இணைப்பு சொல், வினைச்சொல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொற்கள் உதாரணம் கொடுத்துருக்காங்க. மாநகர், ஓடுதல், மரம். இதுக்கு ஆப்ஷன் சி தாங்க சரியானது. பாருங்க, பெயர் சொல் வந்து மரம்ன்றது பெயர் சொல், உரிச்சொல் வந்து மாநகர், நேருக்கு நேரா இருக்கு. மா வந்து ஒரு உரிச்சொல் தொடருது மான்னாலே. அடுத்து இணைப்பு சொல், இணைப்பு சொல் வந்து ஆப்ஷன் 1. அண்ட் வினைச்சொல், வினைச்சொல் வந்து ஓடுதல் அப்படிங்கிறது ஒரு வினை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது. திரும்பவும் பொறுத்துக்க. அளந்தவர், செரா, அமை, நோன்றல், போற்றார்னு இருக்கு. ஸோ வந்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியானது. பாருங்க, அளந்தவர், அளந்தவர்னா வறியவர். செரா அமைனா வெறுக்காமை, ஆப்ஷன் 3 அதுக்கு. அடுத்து நோன்றல், நோன்றலுக்கு வந்து 2 பாருங்க, பொறுத்தல். அண்ட் போற்றார்னா பகைவர். சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள். கூற்று 1. கூற்று 2 கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கினார். ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் பாருங்க, டி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. கூற்று 1. கூற்று 2 கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா? அது இல்ல. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகேவா? அடுத்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுக்கு. Choose the best answer கேக்குறாங்க. Dash is a literary device that repeats the same words or phrase a few times to make an idea clearer or used to emphasize a feeling of an idea, create a rhythm and bring attention to an idea அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ரிப்பிட்டேஷன். அசர்ஷன் ரீசன் பாருங்க, அசர்ஷன் பாருங்க. Scientists have proved that traveling improves memory and reduces the risk of heart disease. Reason, travel stimulates one's imagination and curiosity to seek information which engages both the heart and the mind கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி இதுக்கு சரியானது. both A and R is the correct and R is the correct explanation of A. Who introduced the bread sandwich method in farming? ஆன்சர் வந்து நம்மாழ்வார். ஆப்ஷன் பி. நீரஜா Bloat was a youngest civilian to receive India's highest honor to bravery in peacetime. The Dash Award என்ன அவார்டு வாங்கினாங்கன்னா அசோக் சக்ரா. ஆப்ஷன் சி. இது பாருங்க, டூரு, பில்கிரிமேஜ், எக்ஸ்கர்ஷன் அண்ட் பிக்னிக், இது 4த்துக்கும் மைன்யூட்டான டிஃபரன்ஸ் இருக்கும், அதை கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏக்கு 4, பி 3 அண்ட் சி 1, டி 2. சூஸ் த ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. At last I have this to say, I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஏஏ பிபி அப்படிங்கிறது தான் சரியானது.
Fill in the blank in the sentence below with the simple past tense form of the word given in the bracket. Bracket வச்சு என்ன பண்ண சொல்றாங்க? Simple past tense போட சொல்லியிருக்காங்க. The old man was climbing the stairs in a hurry when he slipped because he lost his balance. Option C, lost the answer. மேட்ச் கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச், கலர், கனெக்ட், கிளாஸ். இந்த ஃபுல் மேட், மீண்ட் அண்ட் அயன். அதை என்ன, இது வந்து உங்களுக்கு சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அரேஞ்சுக்கு அரேஞ்ச்மெண்ட், கலர்ஃபுல், கனெக்ஷன் அண்ட் கிளாஸ்மேட். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. ஸ்டேட்மெண்ட் 1, ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் வித் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் மீனிங் பட் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். In light of above statement, இதுக்கு பாருங்க ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, செலக்ட் த வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ விச் இஸ் நாட் ரிலேட்டட் வித் த மேக்கிங் ஆஃப் க்ளோத். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, யுட்டென்சில் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். திரும்ப பாருங்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீட்டிங், எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்கிங், எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்பாலஜைசிங், மேக்கிங் ரிக்வெஸ்ட். அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க, பக்கத்தில் அதுக்கான வேர்ட்ஸ் கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப், சாரி ஃபார் த மிஸ்டேக், குட் யூ ப்ளீஸ் கைட் மீ, ஹலோ அங்கிள், குட் மார்னிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஸோ பாருங்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீட்டிங் ஹலோ அங்கிள், குட் மார்னிங் அப்படிங்கிறது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப். சி பாருங்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் த அப்பாலஜைசிங், அதுக்கு வந்து ஆப்ஷன் 2, அப்பாலஜைஸ்னால சாரி தான், சாரி ஃபார் த மிஸ்டேக். அண்ட் மேக்கிங் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் யூ ப்ளீஸ் கைட் மீ. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, a paragraph discusses one idea in detail and aids the development of an overall topic. And statement 2 பாருங்க, a paragraph discuss many idea and does not aid in the development of the topic. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 கரெக்ட் பட் ஆப்ஷன் 2 இன்கரெக்ட். திரும்ப பாருங்க, அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன், the branches in the tree all had new leaves. Reason, in the spring season. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் பிலோ பை சேஞ்சிங் த வேர்ப் ஸ்டிச் அப்படிங்கிறத வச்சு மாற்றி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார் கொஸ்டின். இந்த 74th கொஸ்டினை யார் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அட்டன் பண்ணீங்களோ இல்லையோ அதுக்கு ஒரு மார்க் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. அடுத்து பாருங்க, 75 அதுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்னோ, சன், டிராயிங், வெயிட்டிங். இருக்கு நம்ம ஆன்சரே பார்க்க தேவையில்ல, இதுவும் ஒரு ஸ்டார் கொஸ்டின். அடுத்து பாருங்க, 76 ஹார்ஸ், ஈகிள், ஆஸ்ட்ரிச், டீரு அண்ட் அதோட இந்த யங் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி, ஏக்கு 4, B1, C2 அண்ட் D3. ஹார்ஸ்க்கு வந்து என்னது, ஆஸ்க்கு வந்து 4, ஈகிளுக்கு ஈகிளெட்டு. ஸோ வந்து ஆன்சர் இப்படி தான் வரும், பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, idioms are a group of words with a specific meaning. And statement 2, idioms do not have a figurative meaning. So இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrect. Choose the tetrasyllabic word from the list below. So university is a tetrasyllabic word. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். திரும்ப மேட்ச் கொடுத்துருக்காங்க. வாண்டட், அக்ரி, பெயிண்ட், ஒர்க்டு. இது என்னது கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபிக்ஸ்ங்க. வாண்டடுக்கு என்ன, அன்வான்ட் போடுவோம் 4. அக்ரி வந்து டிஸ்அக்ரி 3ல வருது. பெயிண்ட் வந்து ரீபெயிண்ட், அது 1ல வருது. அண்ட் ஒர்க்டு வந்து அண்டர் ஒர்க்டு. அப்போ வந்து ஆப்ஷன் இதுக்கு சி தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து பாருங்க, அசர்ஷன், ரிலேஷன்ஷிப் ஆர் ஒன்ஸ் ட்ரூத் வெல்த். ஓகேவா, ஆர் பை ரீசன் பாருங்க, ரிலேட்டிவ்ஸ் டு நாட் ஷோ எனி கேர் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ இதை படிக்கும்போது நமக்கு தெரியுது ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட், இன்கரெக்ட். திரும்ப ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, the young seagull screamed with joy. Here the word joy is a noun கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, the young seagull screamed joyfully. Here the word joyfully is a adverb கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, இதுக்கு ஆன்சர் both 1 and 2 are correct. When a sentence expresses surprise, wonder or emotion, we use question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோமா? அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2, when a sentence make a request or a command, we end it with a full stop அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 is not correct but statement 2 is correct. The phone is on the table.
இந்த ஃபோன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அது வந்து டெலிஃபோன் அப்படிதான் மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. Choose the sentence from the list of the sentence below which explains the meaning of the word prison. Prison அப்படிங்கிற வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மீனிங் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, a place where people who do not follow the law are locked up. ஸோ நம்ம ஜெயில தான் பிரிசன் சொல்றோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 85 ஸ்டேட்மெண்ட் 1. An anaphora is a technique where several phrases begin with the same word or words. Statement 2. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristic of a person or the thing mentioned. So option பாருங்க, option A correct. Statement 1 and 2 are correct. In our national emblem, the word Satyameva Jayate are written in script. எதுல? தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 87. புட் அவுட், அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. புட் அவுட், லுக் இன் டு, கிவ் அப், லுக் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பாருங்க. புட் அவுட்ன்றது ஸ்டாப் சம்திங் ஃப்ரம் கண்டினியூவிங், ஆப்ஷன் 4ல இருக்கு. அடுத்து பி பாருங்க, லுக் அவுட். லுக் அவுட்டுக்கு ஆப்ஷன் 1 பாருங்க, இன்வெஸ்டிகேட் சம்திங். அண்ட் கிவ் அப், கிவ் அப் பார்த்தீங்கன்னா 2ல இருக்கு பாருங்க, அபேண்டன், ஏதோ ஒன்று விட்டுறது, அபேண்டன் சம்திங். அண்ட் லுக் ஆஃப்டர் வந்து டேக் கேர் ஆஃப் சம்திங். ஸோ த ஏ தான் ஆப்ஷன் கரெக்ட் இதுக்கு. சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐஐடி. அது ஆப்ஷன் பி பாருங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து பாருங்க 89. ஐடென்டிஃபை த கனெக்டர்ஸ் யூஸ்ட் வென் கம்பேரிங் திங்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ. இதுக்கு பாருங்க ஆப்ஷன் டி, சிமிலர்லி, லைக்வைஸ், இன் த சேம் வே. அது மூணுமே ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எ பன் இஸ் அ பிளே ஆன் வேர்ட்ஸ். இட்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் ரிடில்ஸ், ஜோக்ஸ் அண்ட் போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, எ லைமரிக் இஸ் அ ஷார்ட் போயம் வித் ஸ்பெசிபிக் ரைம் ஸ்கீம். இட் ஆஃபன் ஹஸ் அ சீரியஸ் எண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு, நம்ம மேக்ஸ்க்கு ஆரம்பிக்க போறோம். ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம். ஆப்ஷன் பி சரிவகம். ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி 16. 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தில் ஓரலகு சதுரங்கள் எண்ணிக்கை 12. கூற்று 1. கூற்று 2. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தில் ஓரளவு சதுர எண்ணிக்கை 8. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி. கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. தவறான கூற்றை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி பாருங்க, 1 பகு எண் அல்லது பகா எண் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறான ஆப்ஷன். ஓர் எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் வகுத்தால் 24 கிடைக்கும் எனில் அந்த எண். ஆப்ஷன் டி 16. 1 முதல் 50 வரை உள்ள இரட்டை பகாயங்கள் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 1. ஓரிடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது, மேலும் 6 மணி நேர இடைவெளியின் பொழுது வெப்பம் 42 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு. ஆப்ஷன் சி 7 டிகிரி செல்சியஸ். பாருங்க, கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வருவது ஏடிசிஇ, இசிஜிடி, ஐபிகேசி, எம்ஏ, ஓபி. அதை வந்து நமக்கு ஸ்டார் கொஸ்டினா கொடுத்துட்டாங்க. ஸோ கவலை இல்லை, அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, வரிசை ஜோடிகள், அதுவும் வந்து ஸ்டாரு. நமக்கு நிச்சயமா மார்க் 2 கம்பல்சரி மார்க் வந்துருச்சு. ஆல்ரெடி 2 பார்த்தோம். பேப்பர் 1ல நிறைய உங்களுக்கு ஃப்ரீ மார்க் கிடைக்குதுங்க, ஸ்டார் மார்க். பொறுத்து கொடுத்துருக்காங்க. 1 டன், 1 குவிண்டால், 1 சவரன், 1 கிலோகிராம். பாருங்க, இது ரொம்ப எளிமையானது தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஒரு சான் அளவு வந்து 12 விரல்களுக்கு சமமானது. ஆப்ஷன் பி தான் சரியானது. ராம் 5 லிட்டர் 750 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 மில்லி லிட்டர் தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மொத்த மீதி தண்ணீரின் அளவு வந்து ஆப்ஷன் சி 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர். லக்ஷ்மி ஒவ்வொரு நாளும் 750 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது. லக்ஷ்மிக்கு 1 லிட்டர் பாலின் விலை வந்து 50 ரூபாய் எனில் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பாலுக்கு செலவாகும் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1125 ரூபாய். ஒரு புத்தகம் 160க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்கிறாங்கன்னா அதோட விற்பனை விலை எவ்வளோன்னா ஆப்ஷன் சி 144. வட்டி வீதங்கள் கொடுத்துருக்காங்க. 1800 ரூபாய்க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 270 ரூபா கிடைக்குது. அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? வட்டி வீதம் 15%. ஆப்ஷன் டி. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. ஆப்ஷன் பி. ஒரு தந்தை தன் மகனின் வயதை போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தையின் தற்போதைய வயது. ஆப்ஷன் பி 3:21. கடிகாரம் ஒன்று சரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM போது மணிமுள்ளானது நகரும் கோணம். ஆப்ஷன் பி 180 டிகிரி. அடுத்து பாருங்க, 1 கிலோமீட்டர் 1 மைல் 3/4 கிலோமீட்டர் 4/5 மீட்டர். அதுக்கு என்னென்ன சரியான அளவு கேட்டிருக்காங்க.
இதுக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி ஏக்கு 3, பிக்கு 4, சி 2 அண்ட் டி 1 அதுதான் சரியானது. முற்பகல் 6 மணி மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 பிற்பகல் மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6 மணி 8 பிற்பகல் காமிக்குங்க. பிஎம். 1 லட்சம் ரூபாய்க்கு 1/4 பங்கு, அரை பங்கு மற்றும் 4/3 பங்குகள் முறையே எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 75,000 ரூபாய். குமார் என்பவர் வங்கியில 24,000த்துல 3/4 பகுதியை வங்கியில முதலீடு செய்யறாரு. மீதமுள்ள தொகையில் தம் 2 மகள்களுக்கும் சரியா பிரிச்சு கொடுக்குறாரு. அப்படின்னா ஒவ்வொரு மகளுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா ஆப்ஷன் பி 3,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. பின்வருவனற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் பி 2.176 ஈக்குவல் டு 272 டிவைட் பை 125 தான் இது சரியானது. கூற்று பாருங்க, விகிதத்திற்கு அலகு இல்லை. கூற்று 2, விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரியானவை. 2 சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்துமாலை அருந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த சம் வருது பாருங்க. இதுக்கு பாருங்க பதில பார்த்துருவோம். ஆப்ஷன் சி 300 முத்துக்கள். அடுத்து பாருங்க, கீழே இந்த சம் கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது என்ன கேட்குறாங்க? 2 கூற்று 1 கூற்று 2 கொடுத்திருக்காங்க. சம்ம பாருங்க. இதுக்கு பதில் பாருங்க, பி கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரியானதுதான். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 ஒரு காரணியாகும்? ஆப்ஷன் ஏ x⁴ -1. 2 கூற்றுகள். 2 மாறிகளில் அமைந்த ஒரு நேரிய சமன்பாடு xy தளத்தில் ஒரு நேர்கோட்டை குறிக்கும். கூற்று 2, 2xy - 3 = 7 என்பது ஒரு நேரிய சமன்பாடு. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க, கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தான் தவறானது. 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் மதிப்புகள் மட்டுமே கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு 600 எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாலும் எத்தனைனா ஆப்ஷன் சி பாருங்க, 5 ரூபாயில 80 தாளும் 10 ரூபாயில 20 தாளும் இருந்திருக்கும். x+5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. x³ + 15x² + 75x + 125 சென்டிமீட்டர் கியூப். இந்தியாவின் பூர்வீக பயிர் எது? நெல். ஆப்ஷன் சி. உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் ராமநாத சுவாமி கோவில். ஆப்ஷன் சி. 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்டவர்களில் மிகவும் துணிச்சலானவர் என ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் யார சொல்றாங்கன்னா ஆப்ஷன் டி ஜான்சி ராணி லட்சுமிபாய். அடுத்து பாருங்க, கூற்று சேது பாரத திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகளை பாதுகாப்பாகவும் தடையற்ற பயணம் மேற்கொள்ள பாலங்களை கட்டுவதற்காகவும் 2017 தொடங்கப்பட்டது. காரணம் 2019 ஆண்டிற்கு அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டதுன்னு சொல்றாங்க. ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் 2 சரி அண்ட் சரியான விளக்கம் தான். சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம், மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம், உள்ளூர் கிராம சீர்திருத்தங்கள். இதை நம்மள மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏக்கு 3, B4, C1, D2 இதுதான் ஆன்சர். மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 ஆனது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. வாக்கியம் 2 பாருங்க, தங்க நாற்கரை சாலை திட்டமானது சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி ஆகிய நகரங்களை இணைக்கிறது. இதுக்கு பாருங்க, வாக்கியம் 1, 2 இரண்டுமே சரியானது. திரும்பவும் பட்டியல் தான் கொடுத்துருக்காங்க. நீர்வீழ்ச்சிகளும் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. குட்லாம்பட்டி, கிள்ளியூர், கேத்தரின், செங்குபதி. ஸோ எங்க இருக்கு பாருங்க, குட்லாம்பட்டி மதுரையில் இருக்கு, கிள்ளியூர் சேலம், கேத்தரின் நீலகிரி அண்ட் செங்குபதி கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று காரணம், கூற்று பாருங்க, உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆகும். பல பில்லியன் நுண்ணிய உயிரியான பல பவள மூட்டுகளால் இவை உருவாக்கப்பட்டன. கூற்று 1. கூற்று 2, பவளப்பாறைகள் 2000 தனித்த பவளத்திட்டுகளையும் 2900 கிலோமீட்டர் நீண்டு மற்றும் 3,50,000 சதுர கிலோமீட்டர் பறந்து காணப்படுகிறது கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரியானவை, ஆனால் கூற்று 2 தவறானவை. மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, அக்டோபர் 2, மார்ச் 22, நவம்பர் 1, மே 1 தினங்கள் கேட்குறாங்க. அக்டோபர் 2 என்னது? காந்தி பிறந்த தினம். மார்ச் 22 தண்ணீர் தினம். நவம்பர் 1 நவம்பர் 1 மே 1 உழைப்பாளர் தினம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுகிறது. கூற்று காரணம் பாருங்க, மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் சேர்ந்து காணப்படுவதால் மான்செஸ்டர் அழைக்கப்படுகிறது. அப்ப கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் பி தான் சரியானது. தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அட்லாண்டிக் கிடையாது, பசிபிக்.
ஸோ அதுதான் தவறானது. இல்ல அது வந்து செயின்ட் ஹெலனா பசிபிக் கிடையாது. தவறான ஒன்றுனா இது ஆப்ஷன் இதுதான். ஆப்ஷன் டி தான். அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனான்றதான் தவறானது. அடுத்து பாருங்க ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம், ரிக்சியா, விக்டோரியா, அமேசோனிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்க, இதுக்கு வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான். ஜிம்னோஸ்பெர்ம்னா விதைகள் கனிகளால் சூழப்பட்டு இருக்காது. இதுதான் சரியானது. கூற்று 1 விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபைரினாய்டோசா எனும் பாசி எடுத்து செல்லப்படுகிறது. கூற்று 2 விண்வெளி பயணத்தின் போது கரியமில வாயுவை அகற்றுவதற்கும் மற்றும் மனித கழிவுகளை மட்க செய்வதற்கும் பயன்படுகிறதுனா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதாங்க. உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேசியா ஆகும். கூற்று 1. கூற்று 2 இந்தோனேஷியாவில் உள்ள மழைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. அப்ப கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. திரும்ப மேட்ச் கொடுத்துருக்காங்க. கோடை காலத்தில் பூக்கும் மலர், இலையுதிர் காலத்தில் பூக்கும் மலர், குளிர்காலத்தில் பூக்கும் மலர், அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர். ஆப்ஷன் வந்து பாருங்க டி தாங்க. ஆப்ஷன் ஏக்கு வந்து கோடை காலத்துல பூக்கும் மலர் வந்து ரோஜாங்க. அண்ட் இலையுதிர் காலத்துல பூக்கிற மலர் வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ. அண்ட் குளிர்காலத்துல பூக்கிறது பாத்தீங்கன்னா செங்காந்தல். அண்ட் அனைத்து காலத்திற்கும் பூக்கிறது கனகாம்பரம். ஆப்ஷன் டி தான் சரியானது. கூற்று பாருங்க. கூற்று 1 மண்புழுவை வளர்த்து அதன் மூலம் மண்புழு உரம் தயாரித்தலை மண்புழு வளர்ப்பு என்கிறோம். கூற்று 1. கூற்று 2 மண்புழுக்கள் கரிம பொருட்களை உண்டு எச்சத்தை வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும். இப்போ கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே சரியானது. நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் பொழுது நம் உடலில் முன்னோக்கி சாய்கிறது. கூற்று 1. கூற்று 2 இயக்க நிலையில் உள்ள பொருள்கள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும் சொல்றாங்க. ஸோ கூற்று 1 தான் சரியானது. ஆனால் கூற்று 2 தவறானது. குழியுடலிகள், தட்டைப்புழுக்கள், முட்தோலிகள், மெல்லுடலிகள் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ தாங்க இதுக்கு கரெக்ட். குழியுடலினா ஹைட்ரா, தட்டைப்புழுக்கள்னா நாடாப்புழு, முட்தோலிகள்னா நட்சத்திர மீன், மெல்லுடலிகள்னா நத்தை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 140 பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது வெப்பரத்த விலங்கு? ஆப்ஷன் பி பறவைகள் தான். வெப்பரத்த வகுப்பு. திரும்பவும் வாக்கியம் 1 பாருங்க. பறவைகள் பறக்கும் பொழுது மிதந்து ஊறுதல் மற்றும் ரெக்கைகளை அசைத்து பறத்தல் என 2 வகைகளை காண முடியும். கூற்று 2 பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட இறகுகள் வால் மற்றும் ரெக்கைகளில் உள்ளன. இது பாருங்க கூற்று இந்த ஆப்ஷன் டி தான் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. திரும்ப மேகமலை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம், சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம், வேடந்தாங்கல் அது ஒன்று என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க மேகமலை எங்க இருக்கு? மேகமலை வந்து தேனியில இருக்குதுங்க. அடுத்து வந்து களக்காடு திருநெல்வேலியில் இருக்கு. சாம்பல் நிற அணில் பார்த்தீங்கன்னா விருதுநகர். அண்டு வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம். இதுதான் ஆன்சர் அதுக்கு. குட்டி ஈனுபவிகளின் சிறப்பு அம்சம் வந்து ஆப்ஷன் சி பாருங்க. தாய் சேய் இணைப்பு திசு இருக்கு, அதாவது பிளாசண்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் குட்டின்ற விலங்குகளோட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க கூற்று ஏ சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. ரீசன் பாருங்க. சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மனநலத்திற்கும் உதவுகிறது அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். திரும்ப பாருங்க கூற்று ஏ முட்டை மற்றும் அரிசி கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. அது சரின்னு தான் நினைக்கிறேன். ரீசன் பாருங்க. பொதுவாக அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மால் பச்சையாக உண்ண முடியாது. கரெக்ட் தான். அப்ப ஏ வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரெண்டுமே சரி அண்ட் சரியான விளக்கம். திரும்பவும் பாருங்க கூற்று பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு என்கிறோம். ரீசன் பல்வேறு தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்கள் அழிவதற்கு காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தாங்க. ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி அண்ட் சரியான விளக்கம் அல்ல. ஆனா விளக்கம் மட்டும் சரியான விளக்கம் கிடையாது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்து தவறான ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க வேறானது எதிர்ப்புவி சார்பு அசைவாகவும் நேர் ஒளி சார்பு அசைவாக உள்ளதுன்னு சொல்றாங்க. அதுதான் தவறானது. 48 ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு டேஷ் முறை மூச்சை இழுத்து உள்ள விடுவான்னு பாத்தீங்கன்னா 15 - 18 முறைங்க. அடுத்தது ஏபி ரத்த வகை சார்ந்த ஒருவருக்கு விபத்தின் போது அதிக இழப்பு ஏற்படுகிறது. அவருக்கு ரத்தத்தை வகையை வந்து செலுத்தணும். எதை செலுத்தினார்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் அவர் யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஏற்பியவர். அப்புறம் ஏபி மற்றும் ஓ எல்லாமே அவருக்கு பொருந்தும். அடுத்து பாருங்க ஆவி சுருங்குதல், வீழ்படிவாதல், கடலை நோக்கி செல்லுதல், ஆவியாதல். அப்ப அந்த நிகழ்வுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியானது. பாருங்க ஆவி சுருங்குதல் தான் நீராவி நீராக மாறுதல். வீழ்படிவாதல்னா நீர்த்துளிகள் மேகமாகுதல். கடலை நோக்கி செல்லுதல் வந்து நீரோடைகள் கடலாகுதல். அண்ட் ஆவியாதல் வந்து
நீராவி ஆதல். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வட்ட ஸ்ட்ரெச்சில் போட்டுட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.